ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவனை பாருங்க, பக்கத்தில் உள்ளவனை பார்க்கவே மாட்டான். அவன் யாரை மட்டும் பார்ப்பான்? தன்னுடைய ட்ராக்கை பார்ப்பான், தன்னுடைய ஓட்டம் பார்ப்பான். ஒவ்வொரு நாளும் காலையிலே ஓடுவான், எங்கே கிரவுண்டில் கிடப்பான். ஒவ்வொரு நாளும் மற்றவன் வரானா, அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறான்னா, இவன் பண்ணலையா, எதையுமே கவனிக்க மாட்டான். நான் ஃபஸ்ட்டு வரணும். அவனுடைய நிறைய பேர் நீங்கள் காலையிலாம் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், நிறைய பேர் காலையிலே அதற்கென்று ஆயத்தம் உள்ளவர்கள ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவன் தான் கடைசியில் ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு கப்பை தூக்கிட்டு நிற்க முடியும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு நாள் கடைசி நாள் வந்துட்டு நான் ஓடுறேன்னா ஒரு நாளும் அச்சீவ் பண்ணவே முடியாது. அவன் காலையிலே வந்து கிடப்பான். அநேகரை நான் பார்த்துருக்குறேன், ஈவினிங்கும் எல்லாரும் ஊரை சுத்தலாம் போவான். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு நாளும் அப்படி இருக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. யூனிவர்சிட்டியில் வாங்குறவன், இப்படியாக ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட் எடுக்கிறவன் எங்கேயுமே சுத்த போக மாட்டாங்க. எண்ணமெல்லாம் இதில் நான் ஃபஸ்ட் வந்துட்டேன், டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு, அடுத்தது ஸ்டேட் ஃபஸ்ட்டு. அவங்களுடைய எண்ணமெல்லாம் அதில் கூடிக்கொண்டே இருக்கும். அதை போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒரு நாளில் போய் நின்று நம்ம ஒன்றுமே சாதிக்க முடியாது. இது கண்ணியஸ் ஒன்னாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியஸ் ஒன்னாக இல்லைன்னா நம்ம அச்சீவ் பண்ணவே முடியாது. எல்லா நாளும் கஷ்டப்பட்டதுக்குள்ளான பலனை ஒரு நாள் அவன் அனுபவிப்பான். பாருங்க, எல்லா நாளும் ஓடுவான், எல்லா நாளும் காலைல 6 மணிக்கெல்லாம் வந்து கிடப்பான். அப்படிப்பட்டவன் தான் கப்பை தூக்கிட்டு நிற்பான், எல்லாரும் கைதட்டுவாங்க. ஹல்லேலூயா. அதை போலவே நாமும் கூட ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் ஆண்டவர் காத்திருப்பதிலும் ஆவியில் நிரம்புவதிலும் காத்திருக்கும் போது ஆண்டவர் மணவாளன் வரும் பொழுது நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் புறப்பட்டு அவரை எதிர்கொண்டு போக முடியும். ஹல்லேலூயா.